வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வில்லேஜ் வைத்தியர் ஜெயக்குமார். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிவனார் வேம்பு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை தேடி தான் ஒரு சிறு பயணமாக அத்திக்கோவில் மலைப்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த இடம் நான் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. நமது வைத்தியசாலையும் அங்கு தான் இருக்கிறது. அங்கு போய் இந்த மூலிகையை பறிப்போம். வாருங்கள், பயணத்தின் போது இயற்கையின் அழகை ரசித்து சிவனார் வேம்பு அப்படிங்கிற ஒரு மூலிகையை வச்சு நம்ம என்ன மருந்து இப்போ தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வருகின்ற அனைத்து வகையான தோல் நோயும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தைலத்தை தான் இப்போ நம்ம காய்ச்சி அதை மருந்தாக பயன்படுத்த போகிறோம். நான் போகின்ற மலைப்பகுதியில் நிறைய மலைவாழ் மக்கள் வாழ்கிறார்கள். முடிந்தால் அவர்களையும் சந்தித்து பார்த்து விட்டு வருவோம். முடியாவிட்டால் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அவர்களை பற்றி பதிவிடுகிறேன். இந்த இடம் தான் அத்திக்கோவில் ஆறு. அடுத்த மாதம் நேரமெல்லாம் இதில் மழை பெய்து தண்ணி நல்ல பயங்கரமாக வரும். அதற்காக தடுப்பு சுவர் கட்டும் பணியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் இதில் தண்ணி வரும்போது ஒரு வீடியோ போடுறேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம வைத்தியசாலை பக்கத்தில் நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ திரும்புகிற இடம்தான், இதற்குள்ளே தான் நம்ம வைத்தியசாலை இருக்குது. ஸ்ரீ மகா கருப்பல்ஸ் இயற்கை மூலிகை வைத்தியசாலை. அங்கே போய் நம்ம வைத்தியசாலையில் வாகனத்தை நிறுத்தி விட்டு மலைக்குள்ளே நடந்து போகணும். இப்போ நம்ம மூலிகை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா, அப்படியே போனோம்னா நம்ம மலை அடிவாரம் வந்துடும். அங்கேருந்து நம்ம நடந்து போகணும். இப்போ வண்டியை கொஞ்சம் தூரத்தில் நிறுத்த போகிறோம். வண்டியை நிறுத்திட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி நடந்து போனோம்னா மலைக்கு பக்கத்தில் போயிடலாம். அங்கே தான் அந்த மூலிகை இருக்குது, சிவனார் வேம்பு. இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் இல்லை, மலைப்பகுதியில் தான் இருக்குது. நம்ம நடந்துக்கிட்டு இருக்க இடம் தான் மலை அடிவாரம் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. அங்கே தூரத்தில் தெரியுதே மலை, அது பக்கத்தில் போனால் தான் நமக்கு அந்த மூலிகை கிடைக்கும். இப்போ வாங்க அங்கே போய் அதை எப்படி பறிக்கிறதுன்னு பார்ப்போம். இது பூரா ஆற்றுல தண்ணி வந்து மலையிலேருந்து குண்டாங்குண்டான் கல்லுகளெல்லாம் உருட்டிட்டு வந்து அந்த மாதிரி போட்டிருக்கு. இன்னும் அடுத்த மாதம் சீசனில் தான் நல்லா தண்ணி வரும். அப்போலாம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் நெருங்கி போயிட்டோம். யானையெல்லாம் நடமாடக்கூடிய இடங்கள் இது. நம்ம காட்டு மிருகங்கள்லாம் இதில் நடமாடும். இங்கேருந்து தான் நம்ம வைத்தியசாலை பக்கத்துலலாம் வரும் மிருகங்கள்லாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கிடச்சிரும் மூலிகை. இந்த மூலிகையை பிடுங்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரணுமான்னு யோசிக்கலாம். ஆனால் வேறு இடத்துல இது கிடைக்கல. நாங்கள் இருக்கிற பகுதியில் இது இந்த மலைப்பகுதியில் தான் கிடைக்கிது. அதனால தான் அதை பிடுங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இந்த அறுக்கு பாருங்கள், இதுதான் சிவனார் வேம்பு மூலிகை, தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய மூலிகை. இதை இப்போ நம்ம பறிச்சுட்டு போய், இது போல் நிறைய இடத்துல இருக்குது, நம்ம பறிச்சுட்டு இது நாளைக்கு இந்த தைலத்தை காய்ச்சணும். இலையெல்லாம் ரொம்ப சின்ன இலையாக இருக்கும். அதோட காம்புகள்லாம் சிவப்பு கலரில் இருக்கும். இதுதான்